வெல்கம் டு கணினி ஆசான். நம்ம செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அசூர் கிளவுடில் எப்படி ஃப்ரீ அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அசூரில் நீங்கள் 1 இயர் 12 months ஃப்ரீ அக்கௌண்ட் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி இருக்கணும். அப்புறம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர். ஓகே, ஸோ அதில் எவ்வளோ கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா $200 ஃபார் 30 days உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அதே $300 உங்களுக்கு ஆஃப்டர் 11 months உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1 month தான் $200 ஃப்ரீ இருக்கும். ஸோ ஆஃப்டர் 11 months உங்களுக்கு ஃப்ரீ கிரெடிட் வேணும் அப்படின்னா 29 அந்த 30th day நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை பேஎஸ் கோ மாடல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிடணும். ஓகே, இல்லைன்னா 30 daysலேயே உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ ஒரு இமெயில் ஐடி ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அதே இதை வச்சு இன்னொரு நியூ சப்ஸ்கிரிப்ஷன் நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இமெயில் ஐடி, கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு வேணும், மொபைல் நம்பர் வேணும். ஓகே, ஸோ இந்த 3 உங்களுக்கு மஸ்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம அசூர் ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் வேணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ அந்த எந்த வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகே, ஸோ கூகுள் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு portal.azure.com. ஓகே, இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு அடிச்சா கூட உங்களுக்கு வரும். portal.azure.com கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ அதை ஸ்டார்ட் கிளிக் பண்ணுங்க. அதில் என்ன கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா $200 உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, ப்ளஸ் 12 month உங்களுக்கு ஃப்ரீயாக சர்வீசஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ அது என்னென்ன சர்வீஸ் நமக்கு இதை கிரியேட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ சர்வீஸை எனேபிள் பண்ணிக்கலாம். சாரி, என்ன சைட்டு portal.azure.com. ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணோடனே ஃபஸ்ட்டே உங்களுக்கு அதான் வரும், ஸ்டார்ட் வித் அசூர் ஃப்ரீ ட்ரையல். ஸோ அதை ஸ்டார்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் ட்ரை ஃபார் ஃப்ரீ அண்ட் பே as you go 2 மாடல் இருக்கு. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றா நம்ம கிளிக் பண்ணுறோம், எது ஃப்ரீ அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ ட்ரை அசூர் ஃபார் ஃப்ரீ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது, கண்ட்ரி என்னன்னு கேட்குது, ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் ஆப்ஷனல் தான். ஆப்ஷனில் எதுவுமே நீங்கள் கிளிக் பண்ண அவசியம் இல்லை. ஓகே, அதில் என்னென்ன ஆப்ஷன் இல்லாமல் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக என்டர் பண்ணி ஆகணும். மஸ்ட் பி என்டர். ஓகே, ஸோ டீட்டெயில்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன். என்ன ஃபோன் நம்பரோ அதை நீங்கள் கிரியேட் ஆகும், அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் மீ, இந்த ஃபோனை வெரிஃபை பண்ணுவோம். ஸோ டெக்ஸ்ட் மீன் கொடுங்க, இல்லை கால் மீ கொடுங்க. ஸோ டிஃப்ரெண்ட் நம்பர் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் மீ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் என்னோட ஃபோனுக்கு வரும். ஓகே, ஸோ நான் செக் பண்ணிவிட்டு அதை என்டர் பண்ணணும். ஸோ வெரிஃபிகேஷன் கோட் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் வந்துருச்சு. ஸோ அதை நான் என்டர் பண்ணுறேன், 959585. ஓகே, ஸோ அதை வெரிஃபிகேஷன் கோட். ஸோ வெரிஃபை பண்ண சொல்லுது, நான் வெரிஃபை கோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ நான் கம்பெனி நேம் கொடுக்குறேன், கணினி டெக்கு. ஸோ பயணிடி ஆப்ஷனல் தான், நீங்கள் என்டர் பண்ண வேண்டாம். ஸோ அட்ரஸ், என்னோட அட்ரஸை நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்ன அட்ரஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு அட்ரஸ் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ் 2 அட்ரஸ் 3லாம் ஆப்ஷனல் தான். சிட்டி சென்னை. நெக்ஸ்ட் ஸ்டேட் செலக்ட் பண்ணணும். ஸ்டேட் தமிழ்நாடு. ஸ்டேட் தமிழ்நாடு தானே. ஓகே, ஸ்டேட் தமிழ்நாடு எங்கே இருக்கு, சாரி கண்ட்ரி ரீச் தப்பா செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நான் இங்கே தப்பாக செலக்ட் பண்ணுறதுனால அங்கே எல்லாமே மாறிடுச்சு. ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கிறதுனால அது வரல. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் இமெயில் ஐடி
கணினி நீங்க என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து இதை கொடுக்குறேன். எனக்கு என்ன உங்களுக்கு எந்த ஐடி வேணுமோ அந்த ஐடியை கொடுத்துக்கணும். ஸோ அவுட்லுக்ல hotmail.com ஐடி இருந்தால் உங்களுக்கு நல்லது. எந்த இமெயில் ஐடி இருக்கலாம். ஸோ அவுட்லுக்காக இருந்தால் உங்களுக்கு பெட்டர். ஸோ நான் கொடுத்துட்டேன். ஸோ எந்த இமெயில் ஐடி கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ளது ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் ஆட்டோ ஃபில் இருக்கும் சில இதில் நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஆட்டோ ஃபில் செலக்ட் பண்ணோன்னே எல்லாம் மாறிடுச்சு பாருங்க. ஸோ அதனால் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஏதாவது ஒரு நேமில் வந்து கிரியேட் ஆகும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களோட ஆப்ஷனல் தான். ஓகே, நான் எனக்கு தேவைன்னா நான் இப்படி என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்காக. ஓகே, ஸோ கணினி ட்ரைனிங் அவுட் தான். என்னோட ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ என்ன கம்பெனி நேம் கொடுத்துருங்க, அட்ரஸ் கொடுத்துருங்க. ஸோ அப்புறம் சிட்டி சென்னை, அப்புறம் ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டேட் இருக்கு. ஸோ தமிழ்நாடு எங்க இருக்கு? தமிழ்நாடு தமிழ்நாடு ஓகே, ஸோ போஸ்டல் கோட் ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிச்சா? அப்புறம் நெக்ஸ்ட். ஸோ நீங்க போனை வெரிஃபிகேஷன் பண்ணாதான் இந்த இது என்ன ஆகும், எனேபிள் ஆகும். இந்த இடத்துல தான் நிறைய பேர் நான் தப்பு பண்ணுவீங்க, அதை நான் சொல்லிடுறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்போ நான் ஃபோன் வெரிஃபிகேஷன் பண்ணதுனால எனக்கு இந்த இடத்துல எதுவுமே இல்லை. இல்லைன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோன் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே 2 பட்டன் இருக்கும். ஒன்று வந்து டெக்ஸ்ட் மீ, இன்னொன்று வந்து கால் மீன் இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து டெக்ஸ்ட் மீயோ கால் மீயோ கொடுத்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் மற்றதெல்லாம் என்டர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்டர் பண்ணிட்டு நீங்கள் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் இது வந்து எனேபிளாக இருக்காது. ஸோ ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இங்கே நெக்ஸ்ட்டுங்கிறது எனேபிள் ஆகும். ஓகே, ஸோ அதை நீங்கள் மைனூட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே தான் ஸ்டக் ஆகுவாங்க. ஸோ ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நிறைய பேர் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டக் ஆகுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். இல்லைன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் போகுது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கார்டு வெரிஃபிகேஷன் போகும். ஸோ இதெல்லாம் ஒரு தடவை அட்ரஸ்லாம் வெரிஃபை ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்டர்நெட் இதை பொறுத்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ வந்துருச்சா? ஸோ கார்டு ஹோல்டரோட நேம் கேட்குது. ஸோ நான் வந்து என்னோட நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் உள்ள டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட கார்டு நேம், விசா கார்டு தான் கொடுக்கணும். விசா ஆர் மாஸ்டர், ரூபாய் கார்டுலாம் இதில் எடுத்துக்காது. ஸோ உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர் கொடுங்க. ஸோ டூ ருபீஸ் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க அதில். ஓகே, ஆனால் வந்து அதில் 2 ருபீஸ் உங்களுக்கு திரும்பி வந்து 2 to 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆயிரும். உங்களுக்கு உடனே அக்கௌண்ட் வந்து திரும்பி உங்களுக்கு போட்டுருவாங்க. ஓகே, ஸோ அப்போ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக, அதாவது ஃபினான்ஸ் இதுக்காக உங்களுக்கு வந்து ஆஃப்டர் 12 நீங்கள் ஏதாவது சர்வீஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு வழியாக தான் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அது நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம கார்டு கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்ஷன், இந்த கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. இதில் வந்து இதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 months ஃப்ரீ கொடுக்குறான். அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 55+ சர்வீசஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ. ஸோ ஒரு 55 சர்வீஸ், 55 சர்வீசஸ்க்கு மேலே உங்களுக்கு எப்போவுமே ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா 13,300 ரூபாய், 13,300 கிரெடிட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 30 days வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் பேஎஸ்கோட மாடலுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 month உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 13,300 வந்து உங்களுக்கு ஃப்ரீ. அப்புறம் இதை நீங்கள் பாருங்க, நோ ஆட்டோமேட்டிக் சார்ஜஸ், எதுவுமே வந்து அவன் இம்மீடியட்டாக வந்து அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்க மாட்டான். ஓகே, ஆஃப்டர் கிரெடிட் இஸ் ஓவர். ஸோ பேஎஸ்கியூ மாடல் நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு மட்டும் அவன் சார்ஜ் பண்ணும்.
ஓகே. மற்றபடி உங்களுக்கு நீங்க இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அவன் எந்த காசும் எடுக்க மாட்டான். ஸோ எதுவுமே ஆட்டோமேட்டிக்கா அவன் சார்ஜ் பண்ண மாட்டான். ஓகே. உங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்தா மட்டும்தான் அதுல சார்ஜ் ஆகும். ஸோ அதனால நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. இது ஒரு எரர் வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி எரர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் வந்து இன்டர்நேஷனல் இதை வந்து நீங்க எனேபிள் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகே. ஸோ எல்லாருமே மேக்சிமம் வந்து நம்ம டொமஸ்டிக் மட்டும் தான் வந்து எனேபிள் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ அப்போ நம்ம இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற டைம்ல மட்டும் நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அந்த இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இந்த கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் கொடுத்து நீங்க எனேபிள் பண்ணாதான் எனேபிள் ஆகும். இது ஒரு முறையா டொமஸ்டிக் மட்டும் அங்க நீங்க எனேபிள் பண்ணிட்டு நீங்க எங்க கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்ல நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரும். ஸோ அப்ப என்ன பண்ணணும் நீங்க உங்க பேங்க்ல போயிட்டு கிரெடிட் கார்டு அந்த டீடைல்ஸ்ல இன்டர்நேஷனல் இது வந்து ஆன்லைன் இதை வந்து நீங்க எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணாதான் உங்களுக்கு இங்க த்ரூ ஆகும். ஓகே. ஸோ நீங்க என்னென்ன தப்பு பண்ணுவீங்கன்னு நான் நோட்டிஃபை பண்ணி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் வந்து நீங்க என்டர் பண்ணி அதை வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த அட்ரஸ் டீடைல்ஸ் போகணும். நீங்க அதை மட்டும் கொடுத்துட்டு நீங்க அட்ரஸ் டீடைல் கொடுத்துட்டு போனீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் பட்டன் என்ன ஆகாது எனேபிள் ஆகாது. ஸோ அப்போ ஃபோன் வெரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் மஸ்ட். அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் அந்த ஆன்லைன் வந்து உங்களுக்கு உங்களோட கார்டில் வந்து எனேபிள் ஆயிடும். இந்த ரெண்டும் வந்து நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஸோ இந்த 2 மிஸ்டேக் வந்து நீங்க பண்ணுவீங்க. ஸோ இந்த 2 மிஸ்டேக் பண்ணாம பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நான் இப்போ போயிட்டு இன்டர்நேஷனல் அக்கௌண்ட் எனேபிள் பண்ணணும். நான் எனேபிள் பண்றேன். ஓகே. முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி லாஸ்டா நீங்க கிரெடிட் கார்டு எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு லாஸ்டா இந்த இது வரும். ஸோ நீங்க எந்த மெயில் போனீங்களோ அதுக்கு எந்த மெயிலை வச்சு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்களோ அந்த மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே. ஸோ இதை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ அதுக்குமே இல்லைன்னா அந்த கீழே உள்ள லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்டர் ரிவ்யூல இருக்கு. ஓகே. ஸோ ஸ்க்ரீன் போறேன். ஓகே. ஸோ ஒரு தடவை சைன் அவுட் பண்ணிட்டு பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ அகைன் portal.azure.com. ஸோ 79 கேக்குது. ஸோ ஆத்தென்டிகேட்டர். ஸோ இதில் போயிட்டு அப்ரூவல் பண்ண கேட்குது. ஸோ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் நீங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வேற மெத்தட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. 79 சார். இப்போ அதுவே மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்லாம் உங்களுக்கு எனேபிள் பண்ணிடும். ஸோ என்னோட அக்கௌண்ட் இன்னும் ரிவ்யூவில் தான் இருக்கு. ஓகே. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இங்கே எனக்கு வரும். ஓகே. சைன் இன் பண்ணலாம். ஓகே. ஸோ முன்னாடி கிரியேட் பண்ண அக்கௌண்ட் வந்து எனக்கு சரியா ஒர்க் ஆகல. ஸோ அதனால இந்த சேம் ப்ரொசீஜர் வச்சு இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. அந்த அக்கௌண்ட் தான் வந்து இந்த அக்கௌண்ட் gohila2025@outlook.com. ஓகே. பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ நோ கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்கு என்னோட மெயில் ஐடி இன்னொரு மெயில் ஐடியை கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ அதனால அதுக்கு எம்எஃப்ஏ. ஸோ அதுக்கு எனக்கு கோடு வந்திருக்கும். ஓகே. ஸோ அந்த கோடை நான் எடுத்துட்டு வந்து இதில் போட்டால் போதும். இது பார்த்தீங்கன்னா 487132 487132 487132. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு லாகின் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ புதுசாக நியூ ஒரு அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாக நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வருது பாருங்க. ஸோ இதில் வந்து 17,000.25 கிரெடிட் வந்து இருக்கு. ஓகே. ஸோ அசூர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து பேஎஸ்கோ மாடலுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பில்லிங் நீங்க செக் பண்ணணும்னா இங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பில்லிங்ல போனீங்கன்னா உங்களுக்கு
மந்த்லி. ஓகே, இன்வாய்ஸ் நேம் என்ன நேம் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் ஹோமில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா சர்வீசஸ் இருக்கு பாருங்க. ரிசோர்ஸ் குளோபல் சப்ஸ்கிரிப்ஷன், விர்ச்சுவல் மிஷின். ஓகே, ஸோ எல்லா சர்வீசஸும் இருக்கும். மோர் சர்வீசஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா சர்வீஸும் இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஒவ்வொரு டாபிக் தகுந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஏஐ மிஷினிங்னா மொத்தம் 19 சர்வீசஸ் இருக்கு. அதே மாதிரி அனலிட்டிக்ஸ்க்கு வந்து 21 சர்வீசஸ் இருக்கு. கம்ப்யூட்டர். ஓகே, இதுதான் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ்ல வந்து இந்த கம்ப்யூட்டர் தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ச்சுவல் மிஷின்ஸு, வெர்ச்சுவல் டெஸ்க்டாப்பு. ஓகே, ஸோ எல்லாமே சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் வந்து இதுதான் வந்து குரூப் தான் வந்து கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ இதுல இருந்து வர்ற சர்வீசஸ் தான் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்படியும் பார்க்கலாம். இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் இது மட்டும் பார்க்கணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா கம்ப்யூட்டருக்குள்ள சர்வீசஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ், சர்வர்லெஸ்ஸு, இப்போ ஹை பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்கு. ஓகே, இதில் வந்து ஃப்ரீ சர்வீசஸ் மட்டும் நீங்கள் செக் பண்ணணும்னா ஆல்வேஸ் ஃப்ரீ கொடுங்க. எல்லாமே நீங்கள் இதில் போயிட்டு கொடுத்தா போதும். உங்களுக்கு சர்ச் பாரில் போயிட்டு கொடுத்தாலே போதும். இல்லைன்னா கூகுளில் கொடுத்தாலும் வரும் உங்களுக்கு. ஓகே, ஃப்ரீ சர்வீசஸ். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்குள்ள சர்வீசஸ் எல்லாமே வரும் பாருங்க. 750 ஹவர்ஸ் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, மேனேஜ் டிஸ்க் வந்து 2 டிஸ்க் கொடுக்குறான். அதே மாதிரி பிளாக் ஸ்டோரேஜ் வந்து 5 GB கொடுக்குறான் ஃப்ரீயா. ஃபைல் ஸ்டோரேஜ் 100 GB. ஓகே, ஸோ அதே மாதிரி வேலட் செக்யூரிட்டி 10,000 டிரான்சாக்ஷன். ஸோ இது மாதிரி என்னென்ன ஃப்ரீ உங்களுக்கு இருக்கோ இது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எதெல்லாம் ஃப்ரீ இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை நீங்கள் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஃப்ரீ இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ சர்வீசஸ்ன்னு போட்டு நீங்கள் செக் பண்ணாலே நீங்கள் எந்தெந்த சர்வீஸ் எவ்வளோ நேரத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃப்ரீ சர்வீஸ் செக் பண்ணணும்னா நீங்கள் சர்ச் பாரில் போய்ட்டு ஃப்ரீ சர்வீசஸ் அடிச்சாலே போதும். ஓகே, இல்லை கூகுளில் போயிட்டு நீங்கள் அடித்தாலும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ லாகின் மட்டும் நீங்கள் செக் பண்ணணும்னா சர்ச் பாரில் அடித்தா போதும். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம இப்போ இந்த செஷனில் ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி லாகின் பண்ணுறது, ஸோ அதில் உள்ள சர்வீசஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம ஒவ்வொரு சர்வீஸாக 1 by 1 லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.